ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமா உங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் மிஸ் ஆகிடுச்சின்னு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க? வீட்டில் இருந்தே எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் பெட்டகம்னு டைப் பண்ணுங்கள். இதில் வர்ற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் ஆதார் நம்பர் கேட்குற இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். கீழே என்டர் கேப்சான்னு இருக்கும். அதில் மேலே தெரிகிற இந்த கேப்சாவை நம்பர் மற்றும் ஆங்கில எழுத்துக்களால் அதில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அடுத்து கீழே இருக்க 2 பாக்ஸையும் டிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போது ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி போகும். அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்க. லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்த உடனே ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க டிஎன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்க டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆட் நியூ கொடுங்க. இந்த டேப் ஓப்பன் ஆகும். அதில் முன்ன மாதிரியே ஆதார் கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ ஒரு ஓடிபி அந்த ஃபோனுக்கு வரும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போது ஓகே கொடுத்துட்டு இந்த இசேவை சர்டிஃபிகேட் டேப்பில் சர்வீசஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. செலக்ட் ஆனதும் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். மறுபடியும் இந்த டேப்பில் செலக்ட் டேப்பை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொலைஞ்சு போன உங்கள் சர்டிஃபிகேட் கிடச்சாச்சு. சர்டிஃபிகேட் மேலே கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிச்சி கொடுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.